இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது 2026 அதிகமாக பார்த்து கொண்டிருப்பீங்க. காரணம் டிசம்பர் 31 இரவு 7 மணிக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். இலங்கையில இன்று மிக முக்கியமாக பேசு பொருளாக மாறி இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தியான ஒரு வீடியோவா, சுருக்கமான வீடியோவா அது இருக்க போகுது. இந்த விஷயம் கல்வி சீர்திருத்தத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றமும் அதற்காக அச்சிடப்பட்ட புத்தகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிழையும். இது பிழையா இப்பொழுது சதியா என்ற மிகப்பெரிய அளவான விசாரணைகளும் சர்ச்சைகளும் கேள்விகளும் பரபரப்புகளும் பெரிய அளவாக இருக்கு. இலங்கையினுடைய கல்வி சீர்திருத்தம் ஜனவரி 2026 இருந்து ஆரம்பிக்குது. 1ஆம் ஆண்டுக்கும் 6ஆம் ஆண்டுக்கும் இந்த முதல் கட்டமான கல்வி சீர்திருத்தம் நடக்க போகுது எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில 6ஆம் ஆண்டுக்காக அச்சிடப்பட்ட ஆங்கில புத்தகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற குளறுபடி இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் புத்தகம் கொடுக்க மாட்டாங்க இந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு. 1ஆம் ஆண்டுக்கும் 6ஆம் ஆண்டுக்கும் அந்த மொடியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை கைட் பண்ணக்கூடிய ஒரு கைட்லைன் தான் கொடுக்குறாங்க. இதுல இந்த விஷயங்கள் இருக்கும், இதை பார்த்து மாணவர்கள் தேடி படிச்சு கொள்ளணும். இதுதான் முக்கியமான விஷயம். சுருக்கமான ஒரு புத்தகம், இவ்வளவு புத்தகத்தை இவ்வளவா சுருக்கி அந்த மொடியூல் மட்டும் கொடுக்குறாங்க. இதுல 6ஆம் தரத்துக்கு ஆங்கில பாடத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம், சில விஷயங்களை குறிப்பிட்டு இந்த இணையதளத்துல இதை நீங்க பார்வையிடலாம் அல்லது இதுல மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக ஒரு இணையதளத்தை அந்த பகுதியிலே 3 இடத்துல கொடுத்திருக்காங்க. இந்த இணையதளம் தவறுதலான இணையதளம் அல்லது சின்னவங்க பார்க்கக்கூடிய அளவிலான இல்லாத இணையதளத்தினுடைய முகவரி அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமாக இப்ப மாறி இருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? இது எப்படி இந்த இணையதளம் உள்ளுக்கு வந்தது என்ற பல கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்பட்டு சமூக வலைதளங்களில் செய்திகளில் மிகப்பெரிய அளவாக பேசப்படுது. இப்பொழுது விசாரணைகளுக்காக சிஐடி முறைப்பாடுகள் செய்யப்பட கல்வி அமைச்சின் செயலாளரே இன்றைய நாளில் செய்திருக்காரு. இது யார் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கல்வி, அதாவது தேசிய கல்வி நிர்வாகம் தான் இதற்கு மிக மிக பொறுப்பான நிறுவனமாக இருக்கும். காரணம்னு சொன்னா, இவங்க தான் புத்தகத்தை அச்சிடுவாங்க. கல்வி அமைச்சின் கீழ் இருக்கிற ஒரு அரசு நிறுவனம் இது. இந்த நிறுவனத்துக்கு தான் பொறுப்பு, எல்லா புத்தகங்களும் அச்சிடுறதுக்கான பொறுப்பு. இது அவ்வளவு பெருசா பிழை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா, இதை டைப் பண்றவங்க இருக்காங்க, அதை சரி பார்க்கிறவங்க இருக்காங்க, அதுக்கு பிறகு இதை சரியா என்று பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு அணி இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த தேவையில்லாத இணையதளம் இதுக்குள்ள எப்படி இணைக்கப்பட்டது அப்படின்றதான் இப்ப இருக்க மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது முற்றுமுழுதான பொறுப்பு கல்வி அமைச்சுக்கு சொல்லி ஒரு பக்க குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும், இந்த கல்வி புத்தகங்களை அச்சிடுற தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு தான் இது அதிக பொறுப்பு இருக்குன்னு சொல்லி இப்ப சொல்லப்படுது. கல்வி அமைச்சின் செயலாளர் இன்றைய நாள்ல சிஐடிக்கு ஒரு விசாரணை செஞ்சிருக்காரு. இது ஏற்கனவே எதிர்கட்சிகளால எதிர்க்கப்பட்ட ஒரு விஷயம், பல வெளிப்புற பக்கமாக எதிர்க்கப்படுகின்ற விஷயம். இது வெளிப்புறமாக செய்யப்பட்ட ஒரு சதியாக இது இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுவதாகவும், இதற்கு எதிரான விசாரணைகளை மேற்கொள்ளும்படியும் கல்வி அமைச்சின் செயலாளர் இது தொடர்பான விசாரணைகளை செய்யும்படி சிஐடிக்கு சிஐடிக்கு ஒரு முறைப்பாடு செய்திருக்காரு. ගැටලුව තමයි මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ ක්‍රියාවලිය පිළිබඳව පහුගිය කාලේ පුරාවටම පදනම් විරහිත චෝදනාවන් විවිධ පාර්ශවයන් විසින් එල්ල කරා. එතකොට අපිට සාධාරණ සැකයක් තියෙනවා මේ ඇති වෙලා තියෙන තත්ත්වයේ මේ ඇතුල් කිරීම. එහෙම නැත්නම් මේ නුසුදුසු වෙබ් අඩවියක වචනයක් නැත්නම් මේ හැඳින්වීමක් සිදු කිරීම මේ කුමන්ත්‍රණයක් මේ එල්ලවන எது எப்படி இருந்தாலும் ஒட்டு மொத்தமா இதை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காரணம்னு சொன்னா, மிகப்பெரிய அளவான எதிர்ப்புகளோடு இருந்த ஒரு விஷயம் இனி ஒரு பெரிய பேசு பொருளாக மாறப்போகுது. வருகின்ற காலங்களில் நீங்க பாராளுமன்றத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வச்சே பெரிய அரசியல் இருக்கு. இது ஒரு அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுது. உண்மையை சொல்ல போனா, இந்த விடயம் அப்படின்றது என்னதான் அரசியலா இருந்தானே, எதிர்ப்பு இருந்தானே, எதிர்கட்சியாக இருந்தானா, விமர்சனங்களா இருந்தாலும், பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு புத்தகத்துல முகவரியை அதுல இணைத்திருப்பது அப்படின்றது, இது தெரிஞ்சு செய்யப்பட்டதா அல்லது தெரியாம செய்யப்பட்டதா அப்படின்றத தாண்டி, இது தெரிஞ்சு வேணுமென்றே செய்யப்பட்டிருந்தால் மிகப்பெரிய பாரிய குற்றமாகவே இது பார்க்கப்பட வேண்டும். இது தமிழ் பக்கமாகவோ அல்லது சிங்கள மொழி பக்கமாக இல்லை, இது ஆங்கில மொழி புத்தகத்தின் ஒரு பகுதிக்காக இது நடத்தப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் கல்வி சீர்திருத்தத்தின் நடவடிக்கைகள் இந்த வருஷத்துல, அதாவது 2026 நடக்கும் அப்படின்றதான் இப்ப இறுதியாக நமக்கு கிடைச்ச தகவல். கொழும்பு மாநகர சபை 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2 மேலதிக வாக்குகளால எம்பிபி அரசாங்கம் இதை நிறைவேற்றி இருக்கிறது. இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இலங்கையில 13,000 துப்பாக்கிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படலையா. ஏற்கனவே 25,000 துப்பாக்கிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. நான் 13,000 லைசன்ஸ் இதுவரையில ரினியூவல் பண்ணப்படலை, கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு துப்பாக்கிகள் உள்ள இருக்கு, லைசன்ஸ் இல்லாம என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த விஷயம் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், 61,000 பேர் இந்த 2025ஆம் ஆண்டுல ஐஸ் போதைப் பொருள் பாவனை செஞ்சவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். 61,000 பேர்.
வியாபாரம் செஞ்சவங்கல்ல, பாவனை அந்த பாவிக்கிறதுக்காக கையில் வச்சிருந்தவங்க, சின்ன 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 துண்டு உண்டா வச்சிருந்தவங்க கைது செய்யப்பட்ட தொகையாக இது இருக்கு. இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த 2-3 நாளைக்கு முதல்ல நம்ம பேசிய ஒரு விஷயம் தான், இலங்கையின் அமைச்சர்கள், முக்கியமான அரசாங்கத்தினுடைய முக்கிய 5 அமைச்சர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஒரு அவர்களுக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு சமூக செயற்பாட்டாளரால், அவருடைய பேர் வந்து ஞமுனி குமத் அப்படின்ற சமூக செயற்பாட்டாளர். இவர் வந்து இவங்களுக்கு எதிராக எப்படி முறைப்பாடு செஞ்சிருந்தா, சொத்துக்கள் இவங்க சட்டவிரோதமாக சேர்த்திருக்காங்க, எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியல, இதை விசாரிங்க அப்படின்ற மாதிரி தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கான ஒரு முறைப்பாட்டை செஞ்சிருந்தாரு. அந்த முறைப்பாடு செஞ்ச அந்த சமூக செயற்பாட்டாளரை நேற்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைத்து 3 மணித்தியாலம் வாக்குமூலம் பெற்றிருக்காங்க. இது தொடர்பான ஒரு செய்தி இன்றைய நல்ல செய்திகளில் பார்க்க கிடைத்தது. ஆனால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இதை உறுதிப்படுத்தலை. எனவே இந்த விஷயங்களை சுருக்கமாக பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. எனவே இன்றைக்கு புது வருஷம் பிறக்க போது, புது வருஷம் பிறந்த நாளில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. இது எப்படி இருந்தாலும் ஒரு சுருக்கமான வீடியோவாக இருக்கட்டும். 2025 நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கோம், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். முடிந்தளவு ஒவ்வொரு நாளும் வீடியோ தந்திருக்கோம். ஒரு சில இடங்களில் தவறுதல், அதாவது ஒரு சில இடங்களில் வந்து செய்ய முடியாமல் போயிருக்கலாம். 90% நாட்கள் உங்களுக்கு வீடியோவாக வந்திருக்கும். இந்த 2026 முக்கியமான தரவுகளை சுருக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது தொடர்பாக மேலதிகமாக என்னென்ன விஷயங்களை சேர்த்துக்கொள்ளலாம், என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படின்ற கருத்துக்களில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் பார்க்குறீங்க, உங்களுக்கான மாற்றங்கள் தேவை, இந்த விஷயங்களை மாற்றுங்க, இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கருத்துக்களில் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய புது வருஷ வாழ்த்துக்கள். போன 2025 அல்லது இப்போ 2025 நீங்கள் பார்த்து கொண்டிருந்தா என்னென்ன துன்பங்கள், என்னென்ன கவலைகள், என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது எல்லாத்தையும் அப்படி வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்தில் அதெல்லாம் சரிப்படுத்தப்படும் அப்படின்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் இனிய புது வருஷ வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.